வந்துட்டேன் ஷாரவிசியார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சீக்கிரமாகவே இந்த எபிசோடு முடிய போகுது. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணாது உங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களை வந்து சேரும். சின்னாச்சா வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. நைட் ஃபுல்லாக தூங்கலையா, அதான் ஒரு மாதிரி இப்படி இருக்கு. அது மட்டும் இல்லை, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போடுறோம் அந்த அளவுக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறியோ? பக்கம் வரட்டா? நீங்கள் ஒர்க்கிலலாம் இருக்கீங்க? அங்கே தான் இருக்கேன். அப்புறம் எப்படி நீங்கள் என்ன பார்க்க வருவீங்க? உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுதா? ஆமாம், இல்லை, எனக்கு ஒன்று பார்க்கணும். எனக்கு வா, ஒரே ஒரு தாட்டி. அதுக்கப்புறம் உன்னோட பிஸி ஷெடியூலில் உன்னை நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டேன். என்னன்னு தெரில, உன்கிட்ட பேசணும், உன்னை ஹக் பண்ணணும். நைட்டு நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோமோ அது மாதிரி இப்போவும் இருக்கணும்னு தோணுதா? அந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற போல. நேற்று பண்ணது அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சாண்ணா? அப்படியே சொல்லிக்கலாம். I love you Jungkook. டிடோங். அப்படியே கிளாஸ் ரூம் அவுட்டு வெளியே வா. ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? வாடா, கிளாஸ் ரூம் அவுட்டு வெளியே வா. சரி அவங்க அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூம் அவுட்டு வெளியே வரான். எங்கே இருக்கீங்க? வா, அப்படியே நடந்த ஸ்டெப்ஸில் இருந்து அப்படி கீழே இறங்க. எங்கே இருக்கீங்க? நான் சொல்கிறது கீழே வா. ஜங்குக், சீரியஸாக என்ன பார்க்குறதுக்கு வரீங்களா? சொல்ல. ஜங்குக் எதுவுமே சொல்லாமா ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்குனியா? அங்கே பாரு. எங்கே இருக்கீங்க? அங்கே கிரவுண்டு தெரியுதா? கிரவுண்டு கிராஸ் பண்ணி வா. வாடா, உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸ்லி நீங்கள் காலேஜுக்கு வெளியே இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு டாங் தான் அப்படியே கூடன்னு ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ கிரவுண்டை தான்னா அங்கே காலேஜோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ வேகமாக போய் கரெக்டாக என்ட்ரன்ஸில் நிற்கிறான். அங்கே ஜங்குக்கோட கார் அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிது. என்ன உள்ளவா? ஜங்குக், நீ நிஜமாவே வந்திருக்காங்க? அவ்வளோவா? சட்டியாவுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குத. வேகமாக போய் ஜங்குக்கு உட்காந்துருக்க டிரைவர் சீட்டோட டோரை தான் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறான். இங்கே உட்கார சொல்லடா, இங்கே பக்கத்தில் உட்கார சொன்னேன். சட்டியாங்க அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். என்ன? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ வரதுக்கு லேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தா? ஸ்டார்டிங்கில் உன் வாய்ஸ் கேட்குறப்பே ஒரு மாதிரி சோகமாக தான் பேச ஆரம்பித்தா. அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் நீ ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்கணும். அதான் ஒன்று பார்க்கணுன்றதுக்காண்டி அப்போவே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நீ வர்றதுக்குள்ள நான் இங்கே வந்து நின்றுட்டேன். ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி டியாங் தான் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டியாங் இப்படி காருக்குள்ளே போனதா அங்கே ஷார்ப் அப்படியே பார்த்துருப்பான். இவன் என்ன காருக்குள்ளே போகிறான்? இதை அன்றைக்கி நம்ம கிளப்பில் பார்த்தா அந்த பையன் தானே காலேஜுக்கு வந்து கூட இவன் ப்ரப்போஸ் பண்ணானே, அவன் தானே. ஆனால் டியாங் இப்போ சீரியஸ் கூட தானே சுற்றிட்டுருப்பான். இப்போ என்ன தனியாக சுற்றிட்டுருக்கான், அதுவும் யாரையும் கூப்பிடாமா? சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஷார்ப்பு தான் இப்போ அப்படி ஸ்ட்ரைட்டாக ஏலியனை பார்க்குறதுக்காண்டி போயிட்டுருக்கான். போதும், ஒரு இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன். எங்க கூப்பிட்டு போகிறேன்டா, அப்போ பார்த்துக்கா. இப்போ நம்ம கிளம்பணும். கிளம்புங்க, கார் ஓட்டணும். எந்திரிச்சா தானா? ஏன் நான் உங்களுக்கு நான் உள்ள வெயிட்டாக இருக்கேன், இப்படியே கார் ஓட்டினா போதாதா? எனக்கு இப்போதைக்கு உங்களை விட்டு பெரிய மனசில்லை, இப்படியே தான் உட்கார போகிறேன். அப்பானிட்டேன், நீங்கள் வேணால் கார் ஓட்டிக்கோங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுமே. ஏதா கீழே இங்கே பாருங்க, இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. ஜங்குக்கு அப்படி காரை ஸ்டார்ட் பண்ணுறான்.
ஆனால் நீ தானே சொன்ன நேற்று நைட்டு எப்படி ஹாப்பியாக இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும்னு. அதாவது நான் அப்படி சொல்லலை, பேசிக்கிட்டே ஜாலியாக பண்ணோம்ல, பண்ணிட்டு பேச தான் செஞ்சோம், பண்ணாமல்லையே, அதான் பண்ண போகிறேன். அது பண்ண வேணாம், பட் ஆனால் பேசலாம், அது அது அப்படி சொன்னேன். சரி சரி, ரொம்ப பதறாத, பயத்தில் உன் லிப்ஸ் ரொம்ப நடங்குது, அப்புறம் ஏதாச்சும் போட்டுற போகிறேன். கிஸ்ஸடா, அதுதான் நான் வந்தோன்னே கொடுத்தேன், நீ கொடுத்தா, நான் கொடுக்கலையே. உனக்கு வேணா நீ ஸ்டாப் பண்ணி கொடுத்துக்கா, கொடுக்க ஆரம்பிச்சேன்னா இடையில நிறுத்த மாட்டேன். பரவாயில்ல, நிறுத்தாதா. இது பண்ணனா மேட்ரு பண்ண தோணும், பண்ண ரெடியாக இருக்கியா? அது மட்டும் இப்போதைக்கு வேணாம், நைட்டானா மட்டும் எல்லாரும் வேணும் வேணுன்றீங்க, பகலில் மட்டும்டா வேணான்றா. அதெல்லாம் அப்படித்தான். சரி, நான் உன்னை கேட்கட்டா? என்ன கேட்க போகிறா? இல்லை, நீ இப்போ என்ன லவ் பண்ணிகிட்ருக்கா, சப்போஸ் என்னை விட பெட்டரான ஒரு பர்சன் கிடச்சா என்ன பண்ணுவ? அவங்கக்கிட்ட போயிடுவேன். ஏன்னா ஆமாண்டா, போயிடுவேன். பின்ன என்ன பண்ண சொல்கிறா? உங்ககிட்ட இருக்கணுமா? ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிப்பா. உன்னை நான் சேரவே விட மாட்டேன், உன்னை பிரித்து நான் என் கூட வச்சுப்பேன். அப்புறம் எதுக்கு நான் பெட்டர் பர்சனை தரணும்? அதுக்கு நான் உன் கூட இருந்திருப்பேன்ல, புரியுதா? நானே போனாலும் நீ என்னை விட மாட்டேன். அப்புறம் எதுக்காண்டி நீ இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்ருக்க? இங்கே பாரு, கேட்டேன்னா மன ஆறுதலுக்கு ஆமாம் உன்னை விட வேறு எந்த பெட்டர் பர்சனும் கிடைக்க மாட்டான், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன புசுக்குன்னு போகிறேன்னு சொல்கிற? சும்மா சொல்லி பார்த்தேன்டா. பயம் வந்துடுச்சோ? ரொம்பவே பயந்துட்டா. இடியட், இவனை பார்த்தாலே இப்படி கடுப்பாகுது. ஏய் ஏலியன், நீயா? என்னாச்சலாம்? அது வந்து சீனியர் சுகாவும் சீனியர் ஜிமின் இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க? அவங்க என்ன கேட்குறா? எப்போவும் நீ என்னை தானே கேட்கணும், அது என்ன அப்படி? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா விட்டது உனக்கு ஊமை குத்து தான். என்ன குத்தா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நான் கொடுக்குற ஒரு குத்தா வாங்கிக்கிறியா? இங்கே பாரு ஏலியன், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அடுத்து உங்ககிட்டே வர மாட்டேன். இல்லைன்னா மட்டும் நான் குறைச்சா இப்போவும் நான் உங்ககிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏலியன் இப்படி கிட்டக்க வரோம். டிட்டு பொறுக்கி பொறுக்கி ஒழுங்கு முறையாத சீனியர் சுகாவும் ஜிமின் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறா. எதுக்கு இப்போ அங்கேயே போகணுன்னு பறந்துட்டுருக்கா? என் மாமா கூட 2 வார்த்தை பேசிட்டு போகலாம்ல. இங்கே பாரு, இப்போ நீயே சொல்கிறியா இல்லை நானே போய் தேடி கண்டுபிடிக்கவா? சரி சரி, வா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏலியன் தான் அப்படியே ஷார்ப்போட கையை பிடிக்கிறான். அடிச்சு கையிடுறான். எனக்கு நடக்க தெரியும், நானே நடந்து வரேன், இருந்தாலும் வழி தவிர போகக்கூடாதுலடா, அதான் பிடிச்சிட்டு வரேன். கையை இப்போ விடலான்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இப்போ நான் கையை பிடிச்சி கூட்டு போனாதான் சீனியர்கிட்ட கூட்டு போவேன், இல்லாட்டினா அப்படியே விட்டுருவேன். ஷார்ப் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஏலியன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே ஷார்ப்போட கையை பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்கான். போட்டி ஜல் ஜல் ஜலோசா, நெஞ்சு 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 ஜல் ஜல் ஜலோசா. இதை பார்க்குறப்ப அப்படி தானே இருக்குது தங்கம், சிறப்பு பிஞ்சிரும். ஃபுல் முறையதை போயிட என்னை வெறியத்தி பார்க்காத, என்கிட்ட பேசாத போது பேசாமல் போடா நாயே. ரொம்ப தான் ஓவராக பிக்கப் பண்ணிக்கிறான். ஒரு நாள் நீ என்ன லவ் பண்ணுவேன்னு சொல்லி நிற்பல, தக்காளி எனக்கு அப்போ இருக்குடா, எனக்கு நல்லாவே கேட்குதுடா. அந்த ஒரு எண்ணம் மட்டும் கண்டிப்பாக உங்ககிட்ட வரவே வராது. பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம், கேட்கணுன்றதுக்கு என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏலியனும் பேசிக்கிட்டே அப்படியே ஜிமின் கிட்டே சுகா கிட்டேயும் கூட்டு போகிறான். சீனியர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போதைக்கு நான் எதையும் கேட்குற நிலைமையில எல்லாம் கிளம்பி போயிடும். ஐயோ ஜிமின், அது வந்து நம்ம டேங் பற்றி தான். டேங் பற்றியா? ஏன் அவனு என்ன? ஸோ சுகா அப்படி ஏலியனை தான் பார்த்துட்ருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு அவனும் தலையாட்டிகிட்டு இருக்கான். இல்லை, அதான் நம்ம டேங் வந்து காரில் அன்றைக்கி காலேஜில் வந்து ப்ரப்போஸ் பண்ணார்ல ஜங்குக்கு, அந்த கிளப்பில் கூட அன்றைக்கி வந்து பார்த்தோம்ல, அவர் வந்து நம்ம டேங்க காரில் கூப்பிட்டு போனார். டேங்க அப்படி ஜாலியாக போனான். இது ஜாலியாக போனானா? என்ன சுக்கா இது? இங்கே அவனுக்கு எனக்கு சண்டை நடந்துட்டுருக்கு. அவனை வைத்த ஒரு வார்த்தை வந்து கேட்கல, என்னை சமாதானப்படுத்தலை, ஆனால் ஜாலியாக அங்கே ஜங்கு கூட போயிட்டுருக்கான். நான் இவ்வளோ சொல்லியும் அவன் அங்கே அவனுக்கு அதான் முக்கியமா? இங்கேண்ணா நான் அவனுக்கு முக்கியமே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஏய்
ஏலியனை என்னன்னு கேட்டு வர மாட்டியா? தேவையில்லாத வேலை பாரு. ஓ சாரி தலை, எனக்கு எதுவுமே தெரியாது. டேய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் எதுக்கிட்ட அவங்ககிட்ட சொல்லணும்? அது மட்டும் இல்லை, எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாது. இவங்க 2 பேத்துக்கு சண்டைன்னு எனக்கு இப்போ தான்டா தெரியும். உன்னெல்லாம் சிவா முத அப்படின்னு சொல்லி ஏலியன் தான் அப்படியே ஷார்ப்பாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இங்கே பார்ஜமன், நீ எப்படி ஒரு ஆறுதலுக்காண்டி என்கிட்ட வந்திருக்கியோ அது மாதிரி தான் டேயாங்கும். அவனுக்கு இப்போ ஆறுதல் சொல்ல கண்டிப்பாக ஜங்குக்கு தேவை. ஆனால் ஷுகா ஜங்குக்கு ஒன்று நல்லவன் கிடையாது. அவன் கெட்டவன், அவன் யூஸ் பண்ணுறான். டேங்க கூட ஒன்றா இருக்கிறது போய் எப்படி அவனுக்கு போட மனசு வருது? அவன் போஸ்டில் போட்டுட்ருக்கா. இதை என்ன டேங்க பார்க்கலையா? எனக்கு தெரிஞ்ச அவன் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன்டா. அதான் இன்னும் அப்படி இருக்கான். அப்போ அவனை கண்டிப்பாக பார்க்கவே சொல்லணும். இல்லை ஜிமின், நீ பண்ணுறது தப்பு. என்ன ஷுகா, அங்கே ஒருத்தர் தெரிஞ்சே கஷ்டப்பட போகிறான், நம்ம அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்கிற. வேறு என்ன பண்ண சொல்கிற? இப்போ போய் நீ உண்மையை சொன்னியே, அதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு உனக்கு பார்த்தியா? உங்கள் 2 பேத்துக்கும் சண்டை தான் வந்துட்டுருக்க. இப்படியே போனா அது நல்லதுக்கு இல்லை ஷுகா. இப்போ டேங் இப்படி அனுபவிக்கட்டுன்னு சொல்லி அவன் கஷ்டப்படுறப்பையும் பார்த்துட்டு உட்கார சொல்கிறியா? புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு காலம் வரும். கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. டேங்கே ஒரு தட்டி தோணி அவன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம அதை பற்றி போய் பேசலாம். எதுவும் இப்போதைக்கு சொல்லாத. லவ் எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிருண்டா. ஸ்டார்டிங் அதுவும் சின்ன பையன், அவனுக்கு எதுவும் அவ்வளோவா தெரியாது. ஸோ கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்கணும். ஸோ ஜிமின் அப்படி அங்கே டேங்க்கு தான் கால் பண்ணுறான். ஸோ டேங் வந்து ஃபோன் அப்படியே சைலண்ட்டில் போட்டு அவன் பேக்கில் வச்சுருப்பான். அவன் அதை பார்க்கவே இல்லை. அவன் காலில் வேற எடுக்கலடா. இப்போ அவனை நம்ம எப்படி போய் தேடுறது? வருவான் கண்டிப்பாக. ஈவினிங் ஆச்சும் இல்லை ஆஃப்டர்நூன் ஆச்சும் இங்கே நம்மளை பார்க்க வருவான். கவலைப்படாத. ஏலியன், என்ன நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? 2மே பண்ணியிருக்க. 2மேனா? தப்பும் பண்ணியிருக்க, ஒரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்க. வேறு என்ன பண்ண சொல்கிற? எப்படினாலும் இதை அவங்களுக்கு தெரிய தான் போகுது. ஒன்று டேங்காக வந்து சொல்லுவான், இல்லை யாராச்சும் வந்து இப்படி நீ சொல்கிறதுக்கு பதிலாக வேறு யாராச்சும் வந்து சொல்லுவாங்க. எப்படினாலும் அவங்க 2 பேத்துக்கு தெரியதா போகுது. இதில் நீ சொன்னா என்ன, டேங் சொன்னா என்ன, இல்லை மற்றவங்க சொன்னா என்ன? ஆனால் இவங்க 2 பேரும் சண்டையை எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரில. ஷுகாவும் அதான் பாடுபட்டுருக்காரு. அவர் கொஞ்சம் எப்பயுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள். ஆனால் ஏன் இந்த வட்டம் ரொம்ப பொறுமையாக இருக்கான்னு தான் எனக்கு தெரில அப்படின்னு ஏலியனும் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். உனக்கு அவ்வளோ மூலம்லாம் இருக்கா? எல்லாத்த பற்றி இவ்வளோலாம் யோசிக்கிறேன். இங்கே பாரு, காமெடியாக எப்போவும் காமெடியானாவே இருக்க மாட்டான். கொஞ்சமாச்சும் யோசிக்கிறதுக்கு மூளையும் கொடுங்கப்பா, கொடுக்கணும். ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்ருக்காதா? இப்படிலாம் பண்ணா ஒன்று நான் நல்லா வேணாம் நம்பிட மாட்டேன். போவியா அப்படின்னு சொல்லி ஷார்ப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சா அந்த நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ஷேர் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.